ஹலோ, சொல்டா. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த ஆள் என்ன வந்து திட்டிட்டு இருக்கான்? முதல்ல உனக்கு ஜூம் லிங்க் அனுப்புறேன், முதல்ல மீட்டிங் ஜாயின் பண்ணு. அந்த ஆளுக்கு என்னவா? இது பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. தேவையில்லாம பண்ணாத, மீட்டிங் ஜாயின் பண்ணு ஃபர்ஸ்ட் நீ. சரி. Hi Raghav. Hi Satish. Project status என்னாச்சு? I hope it's completed. இல்ல ராகவ், போயிட்டே இருக்கு. இல்லையா சதீஷ், ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு டைம் தருது? லேப்டாப்பை தட்டிட்டு ஏமாத்துறதை தவிர வேற என்ன நீங்க பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? சம்பளம்லாம் கரெக்டா வருதுல்ல? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? எவ்வளவு நாள் டைம் தருது நீங்களே சொல்லுங்க சதீஷ். ராகவ், ஒரு 2 to 3 daysல முடிச்சிடுறேன். நல்லா கிழிச்சிங்க. 2-3 நாள் நல்லா கிழிச்சிங்க. இவ்வளவு நாள் கிழிக்காத 2-3 நாள் நல்லா அந்த ஃபோன் காலை எடுத்து தொலைங்க சதீஷ். இல்ல பரவாயில்ல, ஏதோ நியூ நம்பர் தான், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஒன் லாஸ்ட் சான்ஸ் சதீஷ். ஆல்ரைட், நாளை காலையிலக்குள்ள எனக்கு ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் வேணும். எனக்கு ரீசன் சொல்லாதீங்க, ரிசல்ட் தான் வேணும். புரியுதா? இல்ல உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா ஐம் சாரி டு சே திஸ், உங்க மொத்த டீமையும் நான் டெர்மினேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்புறம் என் மேல வருத்தப்படாதீங்க. புரியுதா? ஹலோ, யார் நீங்க? சார், ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? அதுக்கு இப்படி திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டே இருப்பீங்களா? சாரி சார். அதான் கால் கட் பண்ணிட்டே இருக்கேன்னு தெரியுதுல்ல, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? இல்லை சார், உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டு அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதான் தெரியுதே, 6th floor 6B வாங்க. 6th floor-ஆ? சார், லிஃப்ட் இருக்கா சார்? லிஃப்டா? அது ரிப்பேர் ஆகி கிடக்குது, நீ படியேறி வந்து கொடுத்துட்டு போ. சார், 6th floor-ன்னு சொல்கிறீங்களே சார். அதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியுமா? என்ன விளையாடுறியா? என்னாலலாம் வர முடியாது. இல்லை சார், ப்ளீஸ் சார். இங்க பாரு, கீழே இறங்கி வந்து தான் வாங்கணும்னா அதுக்கு நான் ஹோட்டல்லே சாப்பிடுவேனே, எதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்? ஒழுங்கா வந்து கொடுத்துட்டு போல கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எப்படி வசதி? என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க? நீ கரெக்டா வேலை பார்த்தா நான் அதுக்கு இப்படி பேச போறேன். சரி, ஓகே சார், நான் வரேன். ரொம்ப தான் ஓவரா சரிச்சுக்கிறா. இன்னைக்கு வரட்டும் இருக்கு. இப்போ எப்படி மேலே வந்தீங்க? சும்மா நோகாம நோம்பு கும்பலாம் நினைக்காதீங்க. கொடுங்க. வரேன் சார். ஒரு நிமிஷம். காலுக்கு என்னாச்சு? அது பிறந்தங்களே அப்படிதான் சார். சாரி சிஸ்டர், ஏதோ தெரியாம, ரொம்ப சாரி. ஐயோ பரவாயில்ல சார், என்னால் வர முடிஞ்சிருந்தா உங்களுக்கு கீழே வர சொல்லியிருக்கவே மாட்டேன். இல்லை, என் மேலே தான் தப்பு, சாரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஒரு நிமிஷம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் சார். வரைக்கும் ஒருத்தவங்க கூட சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். சிஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட். சிஸ்டர் இதை வச்சுக்கோங்க. சார், நீங்கள் ஆப்லேயே பே பண்ணிட்டீங்க சார்? இல்லை பரவாயில்ல, வச்சுக்கோங்க, பிடிங்க. எங்கள் ஊனத்தை பார்த்து பரிதாபப்பட்டு நீங்கள் கொடுக்குற காசை வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் அதுவே பழகிடும் சார். உழைச்சி சாப்பிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். உழைச்சி சாப்பிட்டா தான் சார் உடம்புல ஒட்டும். வரேன் சார். அப்புறம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பொண்ணுங்க இந்த மாதிரி வேலைக்கு வரோன்னா உங்கள் வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் தயவு செஞ்சு எங்களை அவமானப்படுத்தாதீங்க சார்.
டெலிவரி பார்க்குறவங்களும் இந்த மாதிரி மனுஷங்க தான் சார். நான் வரேன் சார்.